வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து கதம்ப சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன், உங்களுக்கு காய்கறி எல்லாத்தையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், செலரிக்கு தமிழில் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறமா வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து நம்ம குழம்புல வந்து நம்ம அந்த காயோடு போட்டு அது சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம லாஸ்ட்டாக அதை காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை போடணும். சில மாங்காய் வந்து நீங்கள் இந்த காயோடையே போட்டால் வெந்துடும், பட் இந்த மாங்காய் வந்து கரைஞ்சிடும், அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பருப்பு வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு. அதுக்கப்புறமா வந்து புளி கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது வந்து சாம்பார் தூள். ஸோ சாம்பார் தூள் நான் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருந்தாலும் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். ஸோ உப்பு, இதுதான் வந்து வடகம். இது வந்து நீங்கள் இப்போ நான் பண்ண போகிற இந்த சாம்பாருக்கு நான் இதை தான் வந்து தாளிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இது மூணும் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இப்போ இதை நான் வந்து இந்த வடகம் வந்து நான் எப்படின்னா லைக் ஒரு டீஸ்பூன் அளவு நான் போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ இந்த அளவு போட்டிங்கனாலே போதும். இந்த வடகம் வந்து நீங்கள் புளிக்குழம்பு, அப்புறம் மீன் குழம்புக்கெலாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வடகத்தில் போட்டு தாளிச்சிங்கன்னா. இப்போ இந்த நான் வடகம் போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இருக்குது இல்லையா, இதை மூணுத்தையும் இதில் சேர்த்துருங்க. தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நம்ம கழுவி வச்சுருக்க இந்த காய்கறி எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. இப்போ இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துருங்க. இந்த காயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துடணும். அடுத்தது மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் மூடி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க அந்த காயெல்லாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் இது ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மாங்காவும் நான் வந்து பருப்பு போடும்போது தான் போட்டேன், அதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கதம்ப சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.